Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. பாகிஸ்தான் தொடர்புடைய OTT கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. மத்திய அரசு இந்த அதிரடி உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாகிஸ்தான் தொடர்புடைய OTT கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. மத்திய அரசு இந்த அதிரடி உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. பாகிஸ்தான் தொடர்பான சினிமா, பாடல், வெப் சீரிஸ் ஆகியவற்றை நிறுத்த இந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசு சம்பந்தப்பட்ட எக்ஸ்தல பக்கங்கள், அதே போல பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களினுடைய இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் உள்ளிட்டவை இந்தியாவில் முடக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மற்றும் ஒரு அதிரடி உத்தரவை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தேச பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அனைத்து OTT தளம் மற்றும் OTT உள்ளிட்ட தளங்களில் பாகிஸ்தான் தொடர்பாக இருக்கக்கூடிய வெப்சீரிஸ், படங்கள், பாடல்கள் மற்றும் போட்காஸ்ட் ஆகியவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அவற்றை ஒளிபரப்பக்கூடாது என்றும் தற்பொழுது மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. ஏற்கனவே இதற்கான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. சப்ஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில், அவ்வாறு ஒளிபரப்பப்படும் பட்சத்தில் அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது அந்த பாடல்களோ, படங்களோ அல்லது வெப் சீரிஸ்களோ பாகிஸ்தானில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில், பாகிஸ்தானை சார்ந்த நிறுவனங்களால் எடுத்திருக்கும் பட்சத்தில் உடனடியாக அதனை ஒளிபரப்புவதை நிறுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. மேலும் இந்த பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை குறிப்பிட்டுதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த தடை உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.